ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து உலகம் முழுவதும் 2-3 நாட்களாக ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலமானவர்கள், குறிப்பாக பாடகர்கள், மிக பிரபலமாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள் வந்து தங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பேஜில் வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கும் அதிகமான நபர்கள் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை போடுறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த 8 மாதமாக இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக காசா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. பொதுவாக ஒரு போர்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய இராணுவத்திற்கும் இன்னொரு நாட்டினுடைய இராணுவத்திற்கும் நடக்கும். ஆனால் இங்கே நெதன்யாகுவினுடைய படை, அதாவது இஸ்ரேலுடைய படை திட்டமிட்டே பாலஸ்தீனத்தின் மீதான இன அழிப்பை செய்து வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் வாழக்கூடிய குழந்தைகளை வந்து கொத்து கொத்தாக கொலை செய்து வருகிறது. 8 மாதமாக அந்த தேசத்தினுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக சம்பித்து அந்த மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்க முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து பாலஸ்தீனம் முழுவதும் கண்ணீரும் கம்பளமாக சோக கதைகளோடு நிறைந்திருக்கிறது. காசா பகுதியில் வந்து ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை நாங்கள் அழிக்கப் போகிறோம் சொல்லி இஸ்ரேல் இராணுவம் அந்த பகுதியிலே முழுக்க கொலைவெறி ஆட்டத்தை நடத்தியது ஏவுகணைகள் மூலமாக. அது என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸ் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்கள், அவர்களை வந்து நாங்கள் ஒருத்தரை கூட விடாமல் அவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமே. இதுக்கு வந்து உலகளவில் இருக்கக்கூடிய தன்னை உலக நாட்டாமைகள் சொல்லக்கூடிய அமெரிக்கா, UK போன்ற நாடுகள் வந்து ஆயுதம் முறைக்கும் சப்ளை பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து காசா பகுதிகளில் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறோம், நீங்கள் பொதுமக்கள் இந்த பகுதியை விட்டு நீங்கள் போயிருங்க, இன்னொரு எல்லைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. அதனுடைய அடிப்படையில் பொதுமக்கள் வந்து சாதாரண அப்பாவி மக்கள், அந்த நாட்டினுடைய பிரஜைகள் வந்து அங்கேருந்து ஒரு எல்லையாக இருக்கக்கூடிய அந்த ரஃபா அப்படிங்கிற பகுதிக்கு போகிறாங்க. ரஃபா அப்படிங்கிறது ஒரு எல்லை பகுதி, எகிப்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லை பகுதி. எகிப்து வந்து அதுக்கு மேலே யாரையும் வரவிடாமல் அவர்கள் வந்து ஒரு பெரிய தடுப்பை போட்டு தடுத்துட்டாங்க. அப்போது ரஃபா பகுதியில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடம் கொஞ்சம் சேஃப் ஜோனு, இங்கே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து தற்காலிக குடியமைப்பு, தற்காலிக குடின்னு சொன்னால் வீடாக இல்லை, டெண்டு போட்டு அந்த கடற்கரை பகுதியில் டெண்டு போட்டு அவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். ஏறத்தாழ பல மாதங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கே கல்வி கிடையாது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான முறையில் சுகாதாரம் இல்லாத சூழலில் வந்து அந்த மக்கள் கஷ்டமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு புயலோ ஒரு மழையோ வந்து ஒரு 4 நாள் நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மெல்லாம் எப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு போவோம். பால் பாக்கெட்டு 80 ரூபாய்க்கு விற்பானுங்க, சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம சகோதரர்களுக்கு வந்து சில முகாம்களில் கல்யாண மண்டபத்தில் அங்கே சாப்பாடை கொண்டு கொடுப்போம். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த தேசமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, இது மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கும்போது சரி இந்த இடத்துல போர் நடக்காது, இந்த இடத்துல இஸ்ரேல் இராணுவம் நம்ம தாக்குதல் நடத்தாது, நம்ம அப்பாவிகளாக இருக்கிறோம்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த டெண்டு பகுதியில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் அத்தனை பேருடைய டெண்டும் எரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ 45க்கும் அதிகமானவர்கள் இறந்துறார்கள். குறிப்பாக அதிகமாக குழந்தைகள். ஒரு குழந்தையினுடைய தலை இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த தலை சிதைஞ்சு போயிருக்கிறது. பலரும் என்ன செய்கிறது, இந்த இடத்துலேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது, இதை விடவும் நாங்கள் எங்கே போக முடியும், ஒரு தேசத்தினுடைய ஒரு எல்லைக்கு போயாச்சு, அதை விடவும் அதையும் தாண்டி நாங்கள் எங்கே போகிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு செத்தே போகலாமே அப்படிங்கிற நிலைமையில் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இதை மையப்படுத்தி பாலஸ்தீனத்தை பாதுகாக்க வேண்டும், பாலஸ்தீனம் வந்து இதற்கு மேலேயும் இஸ்ரேல் இராணுவம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது, அப்பாவி குழந்தைகள் மீதும் தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக அளவில் அந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு குரலாக ஓங்கி ஒலித்திருக்கிறதாம் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட அந்த ஃபோட்டோ. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், பார்சிகளாக இருக்கட்டும் அல்லது யூதர்களாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேருமே அமெரிக்காவில் வந்து அதிகமானவர்கள் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஹேஷ்டேகோட அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுறத நம்ம பார்க்குறோம்.
இது ஒரு 2 நாட்டினுடைய பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி உலக அளவில் மனிதாபிமானத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக வந்து நம்ம கருதணும். உலகத்தில் இதுவரையிலும் அந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து இதற்கு முன்பாக பல தலைவர்களுக்கு, பல நாட்டினுடைய தலைவர்களுக்கு, பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நெதன்யாகு மேலே கிட்டத்தட்ட 2010 இஸ்ரேல் அரசாங்கத்தின் மேலே பல விதமான போர்க்குற்ற விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எந்த போர்க்குற்ற விசாரணையிலும் இதுவரையிலும் நெதன்யாகு குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு எதிராக எந்த தண்டனையுமே விதிக்கப்படலை. ஏன்னு சொன்னால் அந்த சர்வதேச நீதிமன்றங்கள் வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய கைப்பிடிக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டுமே நடத்தணும். ஐநா சபையும் அந்த அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கக்கூடியது, அவர்கள் செய்யக்கூடியது, அவர்கள் நடத்த வேண்டிய செயல்கள் என்ன நடக்கணுமோ அதைத்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். அதனால் உலக அளவில் கூட அந்த மக்களுக்காக, உலக அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட அந்த மக்களுக்காக தைரியமாக ஒரு முன்னெடுப்பை செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்குது. ஒரு சில நாடுகள், நார்வே போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கு அவர்களுக்கான அந்த பாலஸ்தீனத்திற்கு தனி அங்கீகாரம் கொடுக்கணும், பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் சொல்லி குரல் கொடுத்தா கூட சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இதோ நாங்கள் என்ன இப்போ போயிடுறோம், அப்படி போயிடுறோம், நாங்கள் பாலஸ்தீனத்தை உடனடியாக காப்பாற்றிடுறோம், இதுக்கு மேலேயும் இஸ்ரேல் அடித்தா நாங்கள் என்ன செய்வோம் பாரு அப்படின்னு சொல்லி வெறும் வாய்ச்சாவடால் தான் ஒரு சில நாடுகள், முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் சொல்கிறாங்களே தவிர இதுவரையிலும் களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக அந்த போரை நிறுத்துவதற்காகவோ எந்தவித ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் செய்தது மாதிரி தெரியல. இந்தியா கூட இது நாள் வரையிலும் இத்தனை வருடங்களாக, 75 வருடங்களாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்த இந்தியா, இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி இவர் ஒரு இஸ்லாமிய விரோதி, அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறான்னு தெரியாது. முதல் முறையாக இவரும் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களின் மீது நடத்தப்படக்கூடிய இந்த இன இழைப்பு பயங்கரவாதத்திற்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார்கள். இப்போதாவது இந்த சர்வதேச சமூகம் ஒன்று கூடி அந்த பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய அந்த போரை உடனடியாக தடுத்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கணும். அதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச சமூகம் ஒன்று கூடி அந்த மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், சுகாதார விஷயங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாகவும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.